இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு வேலை இருக்கா? அது ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கிறதா இருக்கலாம், ஜிம்முக்கு போகிறதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச அல்லது தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதாகவோ அல்லது கற்றுக்கிற ஒரு விஷயமாகவோ இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இதை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த தள்ளி போட்டுட்ருக்கிற அந்த ப்ராஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அது செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக, எஃபோர்ட்லெஸ்ஸாக, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி உண்மையாகவே நம்முடைய லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஒரு வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக, எஃபோர்ட்லெஸ்ஸாக, அது ஒரு வேலையே இல்லாத மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி, இப்போ கேள்வி, அதை எப்படி நான் நினைக்கிற அந்த ஒரு வேலையை, ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ணுறது, அதானே கேட்க வர்றீங்க? அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எஃபோர்ட்லெஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டேக்அவேஸ் அண்ட் புக் சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அல்லது வேலையை எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸாக, அதாவது ரொம்ப உழைப்பை போடாமல், கஷ்டப்படாமல், ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கான உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற பாடங்கள் இருக்கு. சரி, அது என்னென்ன, அது எப்படி பண்றது இப்போ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நீங்க நினைக்கிற ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியா, எஃபோர்ட்லெஸ்ஸா பண்றதுக்கான முக்கியமான 3 டேக்அவேஸ் எஃபோர்ட்லெஸ் புத்தகத்திலிருந்து. நம்பர் 1, வாட் டஸ் த டன் லுக் லைக்? நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை நினைக்கும் போது அதனுடைய முழு ப்ராசஸையும் நீங்கள் நினைப்பீங்க அல்லது கற்பனை பண்ணுவீங்க, இமேஜின் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஸோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நினைப்பீங்க. அதோடு அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா அது எப்படி இருக்கும்? அந்த மென்டல் இமேஜை, அந்த பிக்சரை உங்களுடைய மனசில் கற்பனை பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கான அந்த சாப்டரை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. படித்து முடிச்சுட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அல்லது நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை பண்ணி முடித்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட் விசுவலைஸ் பண்ணுங்கள். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இதை பண்ணுறதுனால உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது ஒரு பெரிய வேலையை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணத்திலிருந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களுடைய மைண்ட் போகும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை, நம்முடைய வழியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகளை, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற அந்த எஃபோர்ட்டை நம்ம நினைக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தோணும். ஆனால் அதை செஞ்சு முடிச்ச, அந்த அக்கம்ப்ளிஷ் பண்ணின அந்த ஒரு ஸ்டேட்டை உங்களுடைய மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது முதல் டெக்னிக். நம்பர் 2, ஸ்டெப்ஸ் யூ கேன் டெலீட். இப்போது ஒரு வேலை இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை செய்யணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சமையல் பற்றின ஒரு வீடியோ. அந்த சமையல் பண்ணக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. முதல்ல இதை பண்ணுங்கள், 2வது இதை பண்ணுங்கள், 3வது இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக சில ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட், அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதில் என்னென்ன ஸ்டெப்ஸை நாம் டெலீட் பண்ண முடியும் அல்லது அதை செய்யாமல் தவிர்த்து ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அந்த சமையல் வீடியோவில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி சில விஷயங்களை பண்ணலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்ஸை தவிர்த்துட்டு 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அதே டிஷ்ஷை அதே சுவையோடு அதே டேஸ்ட்டோடு உங்களால் பண்ண முடியும். அப்படின்னா அதே டிஷ்ஷை ரொம்ப வேகமாக கொஞ்சம் எஃபோர்ட்டை குறைச்சி உங்களால் பண்ண முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸை உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில அடிஷ்னல் கொஷின்ஸ் இப்போ இருக்குது. நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை இப்போ மனசில் நினச்சிக்கோங்க. இப்போது இந்த 3 கேள்விகளில் ஏதாவது ஒரு கேள்வியை அந்த ப்ராஜெக்டோடு, அந்த வேலையோடு பொருத்தி பாருங்கள். முதலாவது கேள்வி, இந்த வேலையை நான் எப்படி எளிமையாக்க முடியும்? 2வது கேள்வி, இந்த வேலையை நான் எப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு விளையாட்டு மாதிரி எப்படி நான் செய்ய முடியும்? 3வது கேள்வி,
நான் எப்படி இந்த வேலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறது. இப்போ 4வது கேள்வி, இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இதில் எந்தெந்த ஸ்டெப்ஸை நான் ஸ்கிப் பண்ண முடியும். இந்த கேள்விகளை மனசில் வச்சுட்டு உங்களுடைய அந்த ப்ராஜெக்டோடு பொருத்தி பாருங்கள். நிச்சயமாக சில ஸ்டெப்ஸை உங்களால் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, ஆப்வியஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஏப்ரல் பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு டீக்ளட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னது டீக்ளட்டர் சர்வீஸ் அப்படின்னா, உங்களுடைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது, கசகசன்னு இருக்கிற பொருட்களை எப்படி ஒழுங்காக அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது அந்த வேலையை அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை ஒரு பெண் இவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னுடைய வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த புத்தகத்தை நான் எல்லா பக்கம் எரிஞ்சு கிடக்குது, எல்லா பக்கம் நான் போட்டு வச்சுருக்கிறேன். சோஃபாவில் கிடக்குது, ஹாலில் கிடக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய வீடு முழுவதும் குப்பை மாதிரி இறஞ்சி கிடக்குது. இது என்னால் ஆர்கனைஸ் பண்ணவே முடியல. ஒரு ஷெல்ஃப் அடிக்கணும், ஆனால் அதையும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு ஏப்ரல் பெரி சில கேள்விகள் கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு முதல்ல எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதையே நீங்கள் மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் ரிப்ளை பண்ணுறாங்க, என்கிட்ட மெஷர் பண்ணுறதுக்கான டேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் தொடங்கக்கூடிய எளிமையான முதல் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் எளிமையாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம அதை செய்யாமல் இருப்போம். உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா அந்த பொருள் எங்கே கிடைக்கும், அதோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், பேசிக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலையவே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அந்த பொருளையே நீங்கள் வாங்குவதை தவிர்க்க ஆரம்பிப்பீங்க, தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் தள்ளி போட்டிருக்கிற அந்த வேலையினுடைய முதல் ஸ்டெப் என்னங்க? அதாவது நீங்கள் சிம்பிளாக எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதாக இருக்கலாம், விசாரிக்கிறதாக இருக்கலாம், அது எங்கே இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனுடைய முதல் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? அதை கண்டுபிடிச்சி அதை முதல்ல செய்யுங்க. அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தினமும் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடி ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இதை செய்கிறதுக்கான ஒரு கஷ்டமான முதல் படி என்னன்னு தெரியுங்களா? ஜிம்முக்கு கிளம்புறது தான். நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா போயிடுவீங்க. ஆனால் அந்த கிளம்புற அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போடுறதுனால தான் நம்ம ஜிம்முக்கு போகிறதையே நம்ம தவிர்க்கிறோம். ஜிம்முக்கு போகிற நிறைய நபர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட், அந்த வேலையினுடைய முதல் ஸ்டெப் என்ன கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. நம்பர் 4, கிராஜுவல் பேஸ். இது ஒரு அடிஷ்னல் டேக்அவே அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிராஜுவல் பேஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையை எடுத்துட்டீங்க, ஒரே முட்டா எல்லாத்தையும் நான் இப்போவே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிராஜுவலாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வேலையை பகுதி பகுதியாக பிரித்து அதை செய்ய ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஒரு பெரிய வேலையை தூக்கி தலையில் போடுறதுக்கு பதிலாக அதை பிரிச்சுடுங்க. பார்ட்டாக பிரிச்சுட்டு அதை செய்ய ஆரம்பிங்க. கிராஜுவலாக மூவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, இதுதான் எஃபோர்ட்லெஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவேஸ். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.